மாஸ்டர் இப்போ என்ன செய்ய போகிறீங்க? பிரியாணி. சிக்கனா மட்டனா? சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஓகே, எத்தனை கிலோ? 1 கிலோ அரிசி, 1 கிலோ கறி. ஓகே மாஸ்டர். பாருங்கள் மக்களே, நம்ம மாஸ்டர் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்கிறாரு. எப்படி செய்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து டபரா வச்சு டபரா காஞ்சதுக்கப்புறமா கோல்டு வின்னர் எண்ணெய் 200 கிராம் சேர்த்துருக்காரு. அப்புறம் என்ன சேர்க்குறாருன்னு பார்க்கலாம் வாங்க. மாஸ்டர் கொஞ்சம் மூஞ்ச காட்டுங்க. பாருங்கள், மாஸ்டர் நெய் 50 கிராம் ஊற்றிக்கிறாரு. இப்போ பிரியாணிக்கு தேவை மசாலாலாம் போட்டுட்டாரு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன சேர்க்குறாருன்னு பார்க்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எல்லாம் சேர்த்துட்டாரு. நல்லா கலந்து விட்டுக்கிறாரு. பாருங்கள், இதுவே வாசனை செம்மையாக இருக்குங்க. இந்த பட்டை லவங்க வெங்காயம் வாசனைலாம். மாஸ்டர், வெங்காயம் எப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் வேணுங்களா, கண்ணாடி பதம் வேணுமா? கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வரணுங்களாங்க. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குமா. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் மக்களே, வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துன்னு இருக்குது. இந்த நேரத்தில் வந்து மாஸ்டர் வந்து உப்பு சேர்க்க போகிறாரு. சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கிடுங்களாம். உப்பு சேர்த்து நல்லா கிளந்து விட்டுடுங்க. வெங்காயத்தில் நல்லா ஒட்டி வரணும். நீங்கள் கிளறாமல் விட்டிங்கன்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா கலராக இருப்பாருங்க மாஸ்டர். இது மாதிரி நல்லா கிளறிக்குங்க. மாஸ்டர், நீங்கள் பிரியாணி மட்டும் தான் செய்வீங்களா, வேறு எதனா செய்வீங்களா? பிரியாணி, ரைஸ், பரோட்டா, நான், கபாபு, பாபிக்யூ, சிக்கன் தந்தூரி, மட்டன், பாபிக்யூ எல்லாமே. பாருங்கள், மாஸ்டர் லைனாக சொல்லின்னு போகிறாரு. எல்லாமே செய்வாருங்க. இந்த மாஸ்டர் வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரர் தாங்க. மாஸ்டர் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாமே நல்லா செய்வார், சூப்பராக செய்வார். இவர் பிரியாணிலாம் செஞ்சால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க லைவாக வீடியோ எடுத்து போடுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ தவறாமல் பாருங்கள் எல்லோரும். பாருங்கள், மாஸ்டர் பிரியாணிக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறாரு பாருங்கள். நம்ம வந்து 1 கிலோ அரிசி 1 கிலோ கறிக்கு செய்கிறோங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கிளறிக்கிடுங்க. இல்லைனா அடியில் ஒட்டிட்டோம். மசாலா அடியில் ஒட்டிச்சுன்னா உங்களுக்கு சாதம் போடும்போது அடி பிடிச்சிடும். அதனால் நல்லா கிளந்து விட்டுடுங்க. ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க பாத்திரத்தில். காக்கி பைரவ பாருங்கள், பிரியாணி வாசம் வந்துச்சான். வந்து பார்க்குறான் பிரியாணி செய்யறத. பாருங்கள் மக்களே, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதை மாதிரி செஞ்சதானங்க பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா அடியில் பாத்திரம் ஒட்டாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி செய்ய கற்றுக்குங்க. இப்போ தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ வந்து புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பாதி சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாதி சேர்ப்பாங்களாம். அப்புறம் தயிர் ஊற்றிக்கிறாங்க பாருங்கள். நம்ம பிரியாணிக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு தக்காளி தயிர்லாம் சேர்த்துக்குங்க. பாருங்கள், நல்லா கிளந்து விட்டுடுறாங்க பாருங்கள். மசாலா எதுவுமே பாத்திரத்தில் அடி பிடிக்காத அளவுக்கு கிளந்து விட்டுக்குங்க. மஞ்சத்தூள் போடுறாங்க. அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறாங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. மாஸ்டர் கொஞ்சமாக தனியாத்தூளும் சேர்த்துக்கிறாரு. பாருங்கள், கரம் மசாலா கொஞ்சமாக சேர்க்குறாங்க. இதெல்லாம் போட்டால் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குமா, மாஸ்டர்கிட்டே கேட்கலாம் அப்புறமா. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கிளம்பி விட்டுக்கிறாரு. பாருங்கள் மக்களே, பாத்திரம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அடியில் எதுவுமே ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இதை மாதிரி தாங்க வரணும். அப்போ தான் பிரியாணி அடி பிடிக்காமல் இருக்கும் டம் போடும்போது. பாருங்கள், சிக்கன் மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்கோம். நல்லா பீஸ்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க. கறி வேகும்போது நம்ம சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சு பாருங்கள். ஊறி நல்லா உப்பு காரம் கறியோட எலும்பு வரலையும் ஊறி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறியும் சாஃப்டாக இருக்கும் தயிரில் ஊறும்போது. ஓகே மாஸ்டர். பாருங்கள், மசாலா வேகிறதுக்காக தட்டு போட்டு மூடிட்டாரு. ஏன் பிரியாணி அடுப்பில் செய்கிறீங்க? அடுப்பில் செய்யும்போது தீ எல்லாத்துக்கும் பரவும். மிதமான தீயாக இருக்கும். அடுப்பு நின்று வெறிகிறதுனால நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கறி சாஃப்டாகும். ஓகே மாஸ்டர். பாருங்கள் மக்களே, ஓப்பன் பண்ணிட்டாரு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், மசாலா எல்லாம் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. பிரியாணி வாசனை செமையாக இருக்குங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சால் தெரு வரைக்கும் வாசனை வரும்னு எல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி தாங்க இன்றைக்கும் வாசனை வருது. ஏன்னா அடுப்பில் செஞ்சுருக்கோம். இப்போ வந்து மாஸ்டர் வந்து ஊற வச்ச கறியை சேர்க்க போகிறாருங்க. வாங்க பார்க்கலாம்.
பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து சிக்கன் வந்து நாங்கள் உயிரோட லைவாக வாங்கிட்டோங்க. வாங்கி அவங்களே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பீஸும் நல்லா சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் மக்களே, நம்ம கலர் பவுடர்லாம் எதுவுமே சேர்க்கலை. பிரியாணி கறிலாம் போட்டோடனே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் பிரியாணி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். நான் விரும்பி சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நானும் பிரியாணி செய்வேன், ஆனால் அந்த அளவுக்கு வராது. ஆனால் எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. பாருங்கள் மக்களே, பிரியாணி செய்யறதுக்காக தண்ணி அளந்து கேஸ் ஸ்டவ்வில் தண்ணி சுட வச்சுக்கிறாங்க. சூடாக கொதிக்கிற தண்ணி ஊற்றி நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா கறியும் சரி அரிசியும் சரி சாஃப்டாக வருங்க. நம்ம ஹோட்டல்லலாம் எப்படி அரிசி சாஃப்டாக இருக்கும், சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கோ அது மாதிரி இருக்குங்க. அதனால் நான் சுடு தண்ணி போட்டுக்கிறேன். வாங்க பாருங்கள். ஓகேங்களா, என்னது மாஸ்டர் அது? நாங்களே வீட்டில் மசாலாலாம் காய வச்சு அரைச்ச மசாலா, பிரியாணி மசாலா சேர்வாக்கு வச்சுக்கலாம். தந்தூரி பாபிக்கு எதுக்குலாம் போடலாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த பிரியாணி மசாலா போட்டு செஞ்சதாங்க பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில். அதுக்காகவே நேற்று இதை அரைச்சி எனக்கு பிரியாணி செஞ்சு தரணும்னு சொன்னேன். அதனால் நேற்று வந்து மசாலாலாம் வாங்கி நல்லா காய வச்சு சூப்பராக எனக்காக அரைச்சி வச்சுருக்காரு. பாருங்கள் பவுட்ரு எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பிரியாணியில் போடும் போதே வாசனை அவ்வளோ தூக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டாருங்க. செம்மையாக இருக்குது. வாசனை அவ்வளோ வாசனையாக வருதுங்க. பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து லெமன் சேர்த்துக்கிறாரு. ஒரு லெமன் சேர்க்க போகிறீங்களா மாஸ்டர்? ஆமாம் தடவை பார்த்து. பாருங்கள் இதை மாதிரி விதைலாம் இல்லாமல் சேர்த்துக்குங்க. விதை சேர்த்துட்டிங்கன்னா கசப்பு எடுத்துக்கும். அதனால் வெறும் ஜூஸ் மட்டும்தாங்க சேர்க்கணும். பிரியாணியில் எதுலையுமே வெறும் லெமனோட ஜூஸ் மட்டும் சேர்த்துக்குங்க. ஒரு விதை கூட பிரியாணியில் மிக்ஸ் ஆகக்கூடாதுங்க. பாருங்கள் லெமன் சேர்த்துட்டு நல்லா கிளந்து விட்டுக்கிறாரு. அப்போ தான் வந்து சிக்கன்லலாம் ஊறி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குமாங்க. புளிப்புலாம் நல்லா சிக்கனில் ஊறி இருக்குமா. நம்ம போட்டிருக்க மசாலா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் மக்களே, கறி எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போவே நமக்கு அரைப்பதம் வெந்துடுச்சுங்க. இன்னும் டம் போட்டோன்னா சூப்பராக வெந்து நம்ம கடையிலலாம் சாப்பிட்டா எப்படி பீஸ் தனித்தனியாக வருதோ அதை மாதிரி வருங்க. அதுவும் அடுப்பில் செய்கிற பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மாஸ்டர் நீங்கள் பிரியாணிலாம் வீட்டில் மட்டும்தான் செய்வீங்களா? வெளியில் எங்கன்னா ஃபேமிலியாக போனாலாம் செஞ்சு கொடுப்பீங்களா எல்லாருக்கும்? எப்போவுமே செய்வோம். அடிக்கடி வெளியே அடிக்கடி நாங்கள் வருஷத்தில் 2-3 முறை டூர் போவோம். டூர் போனால் பெரிய அளவில் செய்வோம். 15 கிலோ 10 கிலோ. எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டதுக்கப்புறம்? பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எறா பிரியாணி, நண்டு பிரியாணி. பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். ரைஸும் செய்வோம். எல்லோரும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது நீங்களே செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம் மக்களே, இது உண்மை தான். நாங்கள் எதுவுமே ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட மாட்டோம். நாங்கள் ஆர்டர் கொடுத்தோம் வாங்க மாட்டோம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் வீட்டிலே தாங்க செஞ்சு சாப்பிடுவோம். எங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ உடம்ப வந்து கெடுத்துக்க மாட்டோம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு. எதுவாக இருந்தாலும் நாங்களே வீட்டில் செய்வோம். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் நாத்தனார் பசங்களுக்குலாம் நாங்கள் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும். இது வேணுமாமா அது வேணுமாமா செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. நாங்களும் பால் மாறாமல் செஞ்சு கொடுப்போம் மக்களே. பாருங்கள் மக்களே, நான் உள்ளே கொதிக்க வச்ச தண்ணியை தாந்து கொடுத்துட்டேன். இப்போ மாஸ்டர் அது கறியில் சேர்த்துக்கிறாரு பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி ஊற்றுனீங்கன்னா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக சாஃப்டாக வரும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கிளந்து விட்டுட்டார் மாஸ்டர். பிரியாணி செம்ம வாசனையாக இருக்குங்க. உண்மையிலே செம்ம வாசனையாக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் தோணுதுங்க. ஆனால் இன்னும் அரிசிலாம் போடலை. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்கள் மக்களே, இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா கிளந்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னா இப்போவே சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்க்க போகிறதுனால மிளகாத்தூளோட வாசனைலாம் வராது. நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருந்தால் தாங்க பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடடாப்பா செம்மையாக இருக்குது. வாசனை சூப்பராக இருக்குது. மாஸ்டர் பிரியாணி வாசனை வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாருங்கள் கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் மக்களே, மாஸ்டர் அரைச்ச பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கிறாரு. 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறாரு பாருங்கள். மசாலா போட்டு கலரும் போதே நல்லா வாசனையாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குகிற மசாலாலாம் தூத்து போயிடும். அந்தளவுக்கு ஃப்ளேவராக இருக்குது. பாருங்கள் மக்களே, ஊற வச்சு கழுவி வச்சுருக்காங்க பாஸ்மதி அரிசி 1 கிலோ. அதை சேர்த்துக்கிறாங்க. தண்ணி எல்லாம் சுத்தமாக இருட்டாச்சுங்க. அரிசி சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம கிளறி விட்டு டம் எடுக்கும்போது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. பாருங்கள் அரிசி போட்டு கலர்றாங்க பாருங்கள். லைட்டாக மேலோட்டமாக கலரணும். நீங்கள் வந்து ரொம்ப கலரிட்டிங்கன்னா அரிசி உடஞ்சிடும் மக்களே. பாருங்கள் மாஸ்டர் எப்படி கலராக இருப்பாருங்க.
அரிசி உடையாமல் இருக்கிறதுக்காக பார்த்து பக்குவமாக கிளறாங்க. இதே மாதிரி செய்யுங்க நீங்களும். இப்போ மூடி போட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அரிசிக்கு ஈக்குவலாக தண்ணி சுண்டி வரணுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் மக்களே, தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ வந்து டம்ப் வர நேரங்க. அரிசி எப்படி நல்லா பளபளன்னு இருக்கு பாருங்கள். பிரியாணி சூப்பராக வந்திருக்குங்க. மேலே வந்து இதை மாதிரி பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா? இந்த பபுள்ஸ் வரும்போது நம்ம டம் போட்டால் தாங்க சாதம் உதிரியாக வரும். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. எங்களுக்கு பசங்களுக்கு பிடிக்கும், அதனால் நாங்கள் சேர்த்துக்கிறோங்க. இப்போ மேலே வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. நெய் வந்து உங்கள் விருப்பம் தாங்க, உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்குங்க, வேணான்னா விட்டுடுங்க. இப்போ டம் போட்டுக்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ மீதி ஏற்றி வச்ச புதினா கொத்தமல்லியே சேர்த்துக்கிறாங்க. இவ்வளோ தாங்க நம்ம சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 20 நிமிஷம் டம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுற பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்ககிட்ட தோசைக்கல் இருந்தால் வச்சுக்கோங்க. தோசைக்கல் வச்சு டம் போட்டிங்கன்னா அடியில் சாதம் ஒட்டாமல் சூப்பராக உதிரியாக வருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தவா அதை மாதிரி வச்சு அடியில் தண்ணி ஊற்றி வெயிட் தூக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நெருப்பு எடுத்து தாங்க மேலே போட்டு டம் போட போகிறோம். பாருங்கள் மக்களே, அடுப்பில் நம்ம எரிச்ச கட்டெல்லாம் இப்போ நெருப்பாக அணைச்சாச்சுங்க. அந்த நெருப்பு எடுத்து மேலே போட்டு டம் போட்டுக்கலாங்க. இது மாதிரி டம் போடும்போது பிரியாணி மேலேயும் கீழே சூப்பராக ஒரே பதமாக வெந்து இருக்குங்க. அதனால தான் நம்ம மேலே நெருப்பு போட்டு போடுறோம். 20 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் மக்களே, பிரியாணி டம் போட்டாச்சு. சாப்பாடு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ தாங்க நம்ம சிக்கன் பிரியாணி. ரொம்ப சிம்பிள் தாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், சிக்கன் எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி சிக்கன் பூ மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூடாக இருக்குது, கை வைக்கவே முடியலங்க. பாருங்கள் எப்படி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கட்ரூஸ் விருப்பம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.